ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் அதிகாரம், அதில் இறுதி வசனம் 16ஆம் வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தினுடைய துவக்கம் முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று. அப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாய் இந்த அதிகாரத்திலே சொல்லிக்கொண்டே வந்தவர் நமக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பாண்டேஜ், ஒரு உறவு, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் எப்படி ஒரு உறவு இருக்குமோ அதை போன்ற ஒரு அருமையான உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆண்டவரோடு கூட மகனாக மகளாக நாம் இணைந்து கொள்ளும் பொழுது அவர் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பு இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. சரியான தமிழ் வார்த்தை அப்படின்னா விடுதலை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு ரட்சிப்பை காண்பிப்பதற்கு, நம்ம இந்த உலகத்தின் எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கு தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அப்படி அவருடைய விடுதலை வாழ்வை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிற இந்த காலகட்டம், இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த காலகட்டத்தில் தான் திருப்தியாய் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நமக்கு ஒரு நீடித்த வாழ்வையும் ஒரு நல்ல திருப்தியான உலக வாழ்வை அவர் கொடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கான எல்லா பாடங்களையும் நம்ம கற்றுத்தர விரும்புகிறார். அவரிடத்தில் அப்பா பிதாவே என்று அவருடைய பிள்ளையாய் நாம் நம்முடைய உறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அவர் நம்மை பாதுகாப்பான வழியிலே நடத்தி நம்மை திருப்தியாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான காலை வேளையிலே நீர் கற்றுத்தருகிற இந்த தியானங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை திருப்தியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்து அந்த வாழ்க்கையிலே உம்முடைய ரட்சிப்பை, விடுதலையை எங்களுக்கு காண்பித்து உம்முடைய ராஜ்யத்திற்குரியவனாய் எங்களை மாற்றுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மகனாய் மகளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.